இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு சம்பவத்த பார்த்துட்டு, நானும் என்னுடைய நண்பர் சுரேனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வரவேற்றரலாம். வணக்கம் அண்ணாச்சி. அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாச்சி, நம்ம லெஜெண்ட் சரவணன். அண்ணாச்சினாலே ஒரு ஹாப்பினஸ் வந்துரும் எனக்கு. அப்படியா? ஆமா, ஏன் ஆமா. லெஜெண்ட் சரவணன் அவர்களுடைய 2வது படம்னு நினைக்கிறேங்க. லீடர் அப்படின்ற தலைப்பு. ஃபர்ஸ்ட் படம் லெஜெண்ட் தானே? ஆமா, லெஜெண்ட். இது வந்து லீடர். எல்எல்ஏ வருதோ படம் பேர்லாம். படத்துடைய டைரக்டர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த போட்டோவும் டைரக்டருடைய பேரும் வந்தப்பயே நான் வந்து இந்த படம் ஒரு மாதிரி கண்டிப்பா கொஞ்சமாச்சும் குவாலிட்டியா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குடா. இந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் விட்டப்ப நல்ல ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த மேக்கப்லாம் ரொம்ப கொஞ்சம் நார்மல் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் அவர் எப்படி கொஞ்சம் அந்த நீட்டான ஒரு தோற்றத்துல பிளஸ் டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர் எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயனுக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுத்தவர் அவர்தான். அதுக்கப்புறம் கொடி தனுஷ்க்கு நிறைய நல்ல படம். அப்புறம் காக்கி சட்டைன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்தது நிறைய. அவர் எடுத்த படங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எடுத்துக்காரு. நல்ல படங்கள் தான். லெஜெண்ட் அண்ணாச்சி வச்சு எடுத்துக்கிற படம் தான் லீடர். அந்த படத்துடைய டீசர் நம்ம பார்த்தோம். சூப்பரா இருக்கு, குவாலிட்டியா இருக்குங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, நல்லா தானே இருக்கு. அவர் எவ்வளவு ட்ரோல் பண்ணி எவ்வளவு கிண்டல் பண்ணி எல்லாம் கண்டிப்பா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. சீரியஸா இருக்கு, நம்புற மாதிரி இருக்கு. அவர் வந்து அதை பண்றாரு இதை பண்றாருன்னு சூப்பரா. அதாவது காஸ்டியூம் பார்த்தா கூலி, அவர் போன் எடுத்து அட்டன் பண்ற அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தா மாஸ்டர். ஆமா, அதுக்கப்புறம் போன்ல அவர் வார்ன் பண்றது இது எல்லாத்தையும் சேர்த்து மாதிரி கலந்த ஒரு கலவையா மாதிரி இருக்கு. ஆனாலுமே அதுல அவருடைய காஸ்டியூம் பார்த்தா அந்த கூலி படத்துல வரக்கூடிய அந்த காஸ்டியூம் அந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த போன் அட்டன் பண்ணி அந்த பேசுறது ஆப்போசிட்ல பேசுறாலாம் பவானி மாதிரி தான் இருக்காரு. இவர் அந்த மாஸ்டர் படத்துல வர மாதிரி தான் இருக்கு. பிளஸ் அதுல வந்து லைட்டா விசுவாசம் படத்துடைய அந்த டச்சும் இருக்குது. அப்படா அப்படிங்கிற ரொம்ப நல்லா இருக்கு. அது டைலாக்ஸும் சூப்பரா இருக்கு. ஒன்னும் இல்ல, ரொம்ப டைலாக்லாம் இல்ல, சும்மா அந்த டீசருக்கு என்ன டைலாக் வேணுமோ அந்த டைலாக் தான். ஆஹா ஓஹோன்னு சொல்றீங்களா? அப்படி என்ன ஒரே காவியமா அப்படின்னா அப்படி இல்ல. படத்துடைய ஒரு ஓவரால் அவருக்கு பண்ணிருந்த மேக்கப் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவுட்புட் ஆகட்டும், கான்செப்டா நல்லா இருந்துச்சு. நீங்க கூட சொன்னீங்க கூட. மியூசிக் கூட நல்லா தாங்க இருந்தது. நல்லா தான், நிறைய சொல்ல முடியாது. கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஓகே, அவர் அண்ணாச்சி அப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணம் பலம் அதெல்லாம் வச்சுட்டு அவர் ஹீரோவா நடிக்க ஆசைப்படுறாரு. இவரெல்லாம் ஹீரோவா நடிக்க ஆசைப்படலாமா? என்னங்க தப்பு அதுல? இது வந்துட்டு யார் வந்தாலும் இதான் பேசுவானுங்க. அது கூட இல்லைங்க, அவர் பணத்துக்காக எல்லாம் சொல்ல, உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இது யாரா அது காமெடி பீஸ் அப்படின்னு. ஏன் நடிக்கூடாதா அவங்கலாம்? வந்து என்ன தப்பு அதுல? உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக நடிக்கும் பொழுது முதல் படத்திலேயே அன்சிகா கூட, 2வது படத்துல நயன்தாரா கூட அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஹீரோயின் எல்லாம் போட்டு அவர் நடிக்கும் போது லெஜெண்ட் அண்ணாச்சி தமிழர் தாராளமா அவர் நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய. கண்டிப்பா. அப்போ இதுல இன்னுமே அவர் வந்து ரியலிஸ்டிக்கா கொண்டு வரணும். எடுக்கிற ஷார்ட்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு, அவர் ஒரு பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறது எல்லாமே அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த டீசரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏதோ கொண்டு வந்து என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டா மாதிரி இல்ல. எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மள எப்படிலாம் கேலி பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா பண்ணிருக்காரு. பார்க்க டீசர்லயே தெரியுதுங்க, படத்துல கண்டிப்பா இருக்கும். பார்த்தா ஒரு குவாலிட்டியான ஒரு டீசர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபில்ம் மேக்கர், ஆல்ரெடி ஹிட் படம் கொடுத்த ஒரு டைரக்டர், அவருடைய அவுட்புட் கிராஃப்ட் எப்படி இருக்குன்றது தெளிவா பார்க்கும்போதே தெரியுது. அப்பாடா அப்படிங்கிறாரு, நல்லா இருக்கு அந்த டீசர். கூட ஒரு தா போட்டுக்கிறாரு, அப்பாடா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த டீசருடைய எண்ட்ல அந்த பாப்பாவுக்கு வந்து காது கேட்காது. சோ அது அந்த மிஷின் வச்சிருப்பாங்க, அதை அவர் எடுத்து விட்டுட்டு அந்த பாம்பு அடிக்க விட்டாரு இல்லையா? ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அதாவது எங்க படம் இந்த ஃப்ளேவர்ல இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லாம சொல்றாரு. படம் நல்லா வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஒரு தமிழர் பண்ணட்டும். கண்டிப்பா விஷயம் இது. படம் டீசர் வந்த 24 hours கூட ஆகலைங்க, 6 million வியூஸ் கிராஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டீசர் எல்லாம் பல விஷயங்கள் பார்த்து எங்கேயோ நம்பர்ஸ், ஆர்கானிக் வியூஸ், பிராய்லர் வியூஸ், ஒரு நாட்டுக்கோழி வியூஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. அது விட்டுருவோம். அடுத்ததாக இன்னொரு கதை ஒண்ணு ஓடிட்டு இருக்குதுங்க. அதாவது இந்த ரஜினி கமலால காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து ரொம்ப சூடா இருக்கும். மாதிரி ரஜினி கமலால காயப்பட்ட சுந்தர்சி அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க நினைக்கிறார் ரஜினிக்கு, குறிப்பா ரஜினிக்கு சுந்தர்சி. ஏன்னா அவருடைய அடுத்த அந்த ப்ராஜெக்ட்ல கமல் ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்கிற படத்தை சுந்தர்சி தான், அதாவது இப்ப சிபி பண்றாரு இல்ல, அந்த படத்தை சுந்தர்சி தான் பண்றதா இருந்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து அப்புறம் கேன்சல் ஆச்சு இல்ல. அதனால ஜெயிலர் 2 எப்ப ரிலீஸ் ஆகுதோ அதே டைம்ல இவருடைய அந்த புருஷன் ஒரு படம் இப்ப வந்திருக்கு இல்லையா, இப்ப பாதி மியூசிக்ல விஷால், தமன்னா, சுந்தர்சி டைரக்ஷன், இத கிளாஷ் விட்டு
ரிவெஞ்ச் எடுக்கிறேன் முடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஓடிட்டு இருக்குது. இது வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்களாங்க? யூஸ்வலா பண்றது தானங்க. ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்றது சரி, அப்படி அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லா இருந்தா ஓகே, அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். மோஸ்டா இது எதுக்குமா பண்ணுவாங்க? அந்த மூவி ப்ரமோஷனுக்கு பண்ணுவாங்க. இப்ப இருந்து ஒரு 2-3 மாசத்துக்கு கிளாஷ் வந்தாலும் வரலாம். ஜெயிலர் 2 புருஷன், நான் என்ன சொல்றேன், எனக்கு அது நான் சிறுமை பத்தல சுந்தர் சியோ அந்த படத்தையோ. ஜெயிலர் 2 ஒரு மாஸ் படம். அதை இந்த படத்தோட கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் கரெக்டானு எனக்கு தெரியல. ஒரு ரஜினினா ரஜினிக்கு ஈக்குவலாவோ இல்ல கீழேயோ கொஞ்சம் மாஸ் ஹீரோ படம் 2 கிளாஷ் ஆகுதுன்னா நிறைய படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் படத்தை கிளாஷ்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு எப்படி எடுத்துக்கிறது அக்செப்ட் பண்ண முடியாது. அது கிளாஷாலாம் இருக்காதுங்க. சோலோ ரிலீஸ் தான் ஆகும். நீங்க பாருங்க, ஜெயிலர் 2 சோலோ ரிலீஸ் தான் ஆகும். இவங்க வேற ஒரு டேட் அட்ஜஸ்ட் பண்ணி வருவாங்க. இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு டிக்கெட் கிடைக்காதவன் இதுக்கு பவர்ஃபுல். அதனால கூட படம் சக்சஸ்ஃபுல்லா ஓகே பார்க்கலாம். சுந்தர் சி என்னதான் பண்ணி வச்சிருக்காரோ பார்க்கலாம்ன்ற. சுந்தர் சிக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே இல்ல. கூலி மாதிரி ஒரு வேளை படம் ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்துல மேபி பயங்கரமா அது எப்படி ஃபிளிப் ஆயிடும். ஆமா, அண்ணாத்த மாநாடு இப்போ சமீபத்துல பொங்கல்ல நீங்க பாக்கலையா? டிடிடி நல்லா பயங்கரமா போச்சு. ரிலீஸ் ஆன படங்கள் எதுவும் நல்லா இல்ல. அந்த மாதிரி அந்த சமயத்துல ஜெயிலர் 2 நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பட் என்னுடைய கெஸ்ஸிங் என்னன்னா, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுவோம், அது ஒரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஆகட்டும். சுந்தர் சி ரஜினியோட கிளாஷ் பண்ண போறாரு, பழிக்கு பழி வாங்க போறாருன்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லப்பா, நீங்களா பேசிக்கிட்டீங்க. அது எனக்கு மார்க்கெட்டிங் அந்த வகையில சுந்தர் சி பண்றதும் அல்லது அவருடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி பரப்புறாங்கன்னா கூட ஒருவேளை அது உண்மையா அவரு ஜாலிதான். நல்லா இன்னும் நல்லா பேசுங்க அப்படிங்கறத நம்ம பேசிட்டோம். அடுத்து நிஜமான கிளாஷ் ஒண்ணு பார்க்க போறோங்க. உண்மையிலேயே எனக்குனே வருவீங்களாடா, என் கூட சரசம் பண்ணதுனே வாத்தாப்பா உங்களை பெத்து விட்டுருக்கலாங்களா அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு காமெடியில கேட்பார்ல. கேவிஎனுக்கு அந்த மாதிரி தாங்க ஆகுது. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு மீண்டுமா ஏற்கனவே பெரிய ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிப்ரவரியில எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎஃப்சி உடைய ஒன் ஆஃப் த ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு பிரஸ்ல கேக்குறாங்க, ஏங்க அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல ரிவைசிங்க்கு உங்ககிட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்களா, எப்ப சர்டிபிகேட் கிடைக்கும், ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அவரு நான் எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப ஆக்சுவலி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, எங்க கிட்ட அவங்க எதனா பேசிருக்காங்களான்னு கூட நாங்க வெளியே சொல்ல முடியாது. சொல்லி அது ரிவைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சர்டிபிகேட் கிடைக்கிற அன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இதுல புதுசா ஒரு நேத்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. எல் முருகன் தானே அவர் 18 நாளுக்குள்ள படத்துக்கு பொதுவா படங்களுக்கு சென்சார் கொடுக்குற மாதிரி நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். முன்ன அது ரொம்ப லாங்கா இருந்துச்சு, 60 டேஸோ ஏதாவது மாதிரி இருந்துச்சா. இப்ப அது 18 நாளைக்குள்ள சென்சார் கொடுத்துடணுன்ற மாதிரி ஏதோ ஒரு இது உருவாக்கி இருக்காங்க, ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கணும். நான் சொல்ல வந்த கதை வேற. இப்ப சரி, ஜனநாயகன் இப்படி அப்படி தேங்கி நிக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓடிடில இருந்து எல்லாமே ப்ரெஷர். சரி, அடுத்த ரிலீஸ்ரா, அடுத்த வியாபாரம். நம்ம யஷ் கேஜிஎஃப் 2 உடைய ஹைப்ல இருந்து அப்படியே வராரு. டாக்ஸிக்கா வராரா? டீசரே ஒரு டாக்ஸிக்கா தான் இருந்துச்சு இல்லையா? ஏங்க அது அப்படி பார்க்காதீங்க. ஹாலிவுட் படத்தெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? நான் பார்க்கவே இல்லை. என்னங்க நீங்க ஹாலிவுட் படம்னா ஹாலிவுட் படங்க. ஹாலிவுட் படம் நான் அதிகமா விரும்பி பார்த்தது இல்ல. நீங்களாம் சொல்லும்போது கேட்டுப்பேன். இல்ல அதுவும் அது ஒரு பொருட்டுல நம்ம கண்ட்ரிக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி பண்றது. ஆனா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவங்க அந்த டீசர் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொல்ல சிறப்பு கொடுங்க. இப்ப என்னன்னா, சரி இது ஒரு மாதிரி ஒரு மாசான ஒரு பேன் இண்டியா ரிலீஸ். ஏன்னா யஷ்க்கு ஆஃப்டர் கேஜிஎஃப் 2 போது மார்க்கெட் அடுத்த படம் எப்படி இருக்கும், அவர் அந்த ராக்கின்ற இமேஜை உடைச்சு மறுபடியும், ஏன்னா அவரை ராக்கி பாயா தான் பாக்குறாங்க. அவருடைய பிரச்சனையே அதுதான். அந்த சிக்கலுக்குள்ள பிரபாஸ் மாட்டினாரு. பாகுபலியா மட்டும்தான் அவரை பார்க்க ரெடியா இருக்காங்க, வேற எதுவாகவும் அவரை பார்க்க ரெடியா இல்லங்கிற பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணாரு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது இப்படி பேன் இண்டியா ஹிட் கொடுக்கறது இல்ல. புஷ்பராஜ் அப்படின்ற கேரக்டரா மட்டும்தான் அல்லு அர்ஜுனை பார்ப்பாங்களா, நாளைக்கு வேற ஒன்னா வந்தாலும் பார்ப்பாங்க. அதை அவங்க மாத்திக்க இல்லங்க. நான் இதுலயே அவர் சக்சஸ் தான் யாஷுக்கு. ஏன்னா இந்த டாக்ஸிக்ல பாத்தீங்களா, பாடி லாங்குவேஜ் மாத்திட்டாரு, லுக்ஸை மாத்திட்டாரு. இப்போ ராக்கியோட ஃபீல் எனக்கு டாக்ஸிக்ல வரல பார்த்த வரைக்கும். டீசர் வரைக்கும் ஓகே, தியேட்ரிக்கல் ஹிட்டும் கொடுக்கணும் இல்லப்பா, அது ராக்கி பாய்ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் லாட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் மட்டும் பயங்கரமா ஒரு கேரக்டர் புடிச்சு போய் ஓடுது இந்தியா ஃபுல்லா அப்படின்னா அது லாட்ரி ஸ்டார்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ இந்த டாக்ஸிக் ஹிட் ஆகல அப்படின்னா மறுபடியும் லாட்ரி ஸ்டார்னு சொல்லி யஷ்ஷை பிராண்ட் பண்ணிடுவாங்க. என்ன சிக்கல், ஏன்பா இதை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். மார்ச் 19 டாக்ஸிக் ரிலீஸ்னு சொல்லி இவங்க ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வைடு பேன் இண்டியா தான்.
அதே மார்ச் 19 துரந்தர் 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 2. துரந்தர் 2 ஆமா, தி ஆமா. ரிவெஞ்ச். ஏங்க ஆக்சுவலா அந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேங்க. நல்லா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட். ஏங்க நம்ம ஆளுங்களே அந்த படத்தை ஆமா. பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. கண்ட்ரியை பத்தி எடுத்திருக்காங்க. அஜித் தோவல் அவர் ரோல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர்லாம் நிஜமாலே ஸ்பையா இருந்திருக்காருங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாதுல இந்த மாதிரி விஷயங்கள். நம்ம இந்தியன் ஆர்மி என்னன்னா ஏதோ படம்லாம் எடுக்கிறாங்க. இந்தியன் ஆர்மியை பத்தி படம் எடுத்து காட்டுறதுங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதுவும் ப்ராப்பர் பேன் இந்தியா ரிலீஸ். அந்த படமும் முன்ன ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிந்தி 1000 crore மூவியே பாலிவுட்ல இல்லன்னு ரொம்ப எல்லாம் கவலைப்பட்டு இருந்தாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? சவுத்ல மட்டும் தான் இருக்கும் 1000 crore மூவின்னு. ஜவான் வந்துச்சு. இது ஏதாச்சும் 1-2 தான் வரும். இது என்னன்னா இவங்க மிகப்பெரிய பாலிவுடைய ரிவைவிங் ஃபேஸ்க்குள்ள மறுபடியும் அவங்க உள்ள போறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. சவுத் கம்பேர் பண்ணி அவங்கள கொன்னுட்டாங்க. ஸ்டோரியோட குவாலிட்டி இல்ல 10 வருஷத்துல. அங்க இருக்கிற டைரக்டர் பூரா முட்டாள்றா. நீங்க வந்து சவுத் இந்தியன்ஸை பார்த்து அளவுக்கு காமிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் வந்து சவுத்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவன் இப்ப துராந்தர்ல பயங்கர ஹிட் கொடுத்து இப்ப அடுத்து செகண்ட் பார்ட் வரோம்டா அப்படின்ட்டு ரெடி ஆயிட்டாங்க. இல்லங்க இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன், பார்ட் 2 ஷார்ட் கரெக்ட் பீரியட்ல ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் இப்போ வெற்றிமாறன் அந்த இந்த படம் இருக்கு பாருங்க, விடுதலை. அது 1 and 2 ரொம்ப பெரிய ஸ்பேஸ். இது பாருங்க ரிலீஸ் ஆகி கரெக்டான டைம் இருக்கும்போது அப்படியே பார்ட் 2 அதுலயும் அது முடியும் போதே காட்டுறாங்க. பார்ட் 2 ஓட சீன்ஸ்லாம் அதுவும் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன மேட்டர்னா அதே மார்ச் 19 ரிலீஸ். அத நம்ம இப்ப முன்னாடி பேசியிருந்தோம்ல, ஜெயிலர் 2 புருஷன் மாதிரி. இது ரெண்டே கதையா இருக்கலாம். இதுதான் கிளாஷ்ங்கறேன். இப்ப இந்த டாக்ஸிக் அண்ட் துரந்தர் வந்தல, இதுதான் ரியல் கிளாஷ். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்க்கிற 2 படம் வரதுதான் ஒரு கிளாஷ்னு நான் எடுத்துக்கிறேன். துரந்தர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபுல்லா ஹிந்தில தான் பண்ணிட்டு ஓடிடில தான் தமிழ்லாம் கொடுத்தாங்களாம். செகண்ட் பார்ட்லாம் தியேட்டரிக்கலாவே ஆல் லாங்குவேஜ் ப்ராப்பரா டப் பண்ணி ப்ராப்பரா எல்லா மியூசிக்ல இருந்து எல்லாத்தையுமே சாங்ஸ் கரெக்டா பண்ணி அப்படியே பேன் இண்டியன் மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னும் போது கேவிஎன் தான் இப்ப அவங்களுக்கு பெரிய இஷ்யூ. ஓகே, கொஞ்சம் மிக்ஸ்டு டாக் வந்தாலும் தியேட்டரிக்கலா பெரிய அடி டாக்ஸிக் விழுந்துரும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு. இல்லைங்க, இதுலயாவது ஒழுங்கா சிபிஎஃப்சி கிட்ட எல்லாம் கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா 19 ரிலீஸ் சொல்லிட்டு திருப்பியும் அது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு திருப்பியும் அது ஒரு மாசம் இழுத்து அடிச்சுட்டு கேவிஎன்காக அவங்க அடிக்கலைங்க, விஜய்க்காக அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க வேணா பாருங்க. மேட்டர் என்னன்னா படமும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட். படம் மீன்ஸ் இந்த படம் முந்தைய படம் மாட்டிட்டு நிக்கிது. அடுத்து வர படமும் வர டேட்லயே இன்னொரு படம் அதோட பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து மோதுது. என்னடா அப்படின்னு சொல்லி பாவம் சோதனை மேல் சோதனை அப்படின்ற நிலைமையில கேவிஎன் இருக்காங்க. என்ன போறாங்க அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் இன்னைக்கு கதையா ஓடிட்டு இருக்குது. நேத்து இருந்து சோசியல் மீடியால எல்லாரோடையும் வாழ்த்து மழையில புகழ் மழையில நினைச்சிட்டு இருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னன்னா பத்மா அப்படிங்கிற அந்த நேர்மையான தூய்மை பணியாளர் 45 சவரன். இன்னைக்கு தங்க விற்கிற விலைக்கு 45 சவரன்னா 60 லட்சம் இருக்கும். தெரியல, ஒரு நாள் வந்து 20,000 30,000 ஏறிட்டு இருக்கு. 50 லட்சம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஏறி இருக்கும் விலை 50 லட்சம். அதை எடுத்து கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு மனசு ஒன்று இமேஜின் பண்ண முடியலைங்க. இல்ல எவ்வளவு ஒரு நேர்மையான தன்மை இருக்கு பாருங்க. எடுத்துட்டு இல்லைங்க, இப்போ ப்ராக்டிக்கலா பேசுவோமா, இப்போ நம்மளே கீழே கோல்டு பாக்குறோம், நீங்க என்ன பண்ணுவீங்க? டெம்டேஷன் வரும். மனித இயல்பு தானே. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம அது எடுத்துட்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல எண்ணம் இருக்கும். கண்டிப்பா யாரோ கஷ்டப்பட்டு வாங்கின பணம், அது நம்ம சம்பாரிச்சு வாங்கினதுல யாரோ கீழே இப்படி விட்டு போயிட்டாங்க, ஏன்னா அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மனசு இருக்கணும். அப்படின்னும் போது அவங்கள வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு அவங்களோட என்ன சொல்றது குடும்பத்தோட இன்வைட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு தங்க சங்கிலி பைசா கொடுத்து அவங்களோட போட்டோ. இல்லைங்க, என்னென்னமோ விஷயத்துக்கு எல்லாம் பேசுவாங்க. இந்த விஷயத்த பத்தி எவ்வளவு பேர் பேசுனாங்க. இது பண்ணணுங்கிற ஒரு அப்ரிசியேஷன் போஸ்டா போடல. ட்விட்டர்ல ஒண்ணுன்னா லைனா போஸ்ட் அப்படியே லைட்டிங் டிங் டிங்னு வந்துடும். நடிகர் பார்த்திபன் அவருடைய சக்தி அவங்க நேரில் சந்திச்சு அவங்களை வாழ்த்தி சால்வ போட்டு பாராட்டி செருப்பை அவங்களுக்கு புது செருப்பு அவர் போட்டு விட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு இருக்காரு. ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை. இதுல இன்னொரு சைடும் ஒரு விமர்சனமா பார்க்கப்படுற சைடு என்னன்னா, எல்லாம் ரைட்டு, அவங்களையும் ஒரு நல்ல புடவை கட்டி அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் எப்படி அவங்க கூப்பிடுறீங்களோ அதே மாதிரி அவங்களையும் அந்த மாதிரி கூப்பிட்டு வாழ்த்தலாம். ஏன் அவங்கள அந்த யூனிஃபார்ம்ல அந்த அடையாளத்தோடய கூப்பிட்டு வாழ்த்துறீங்கன்ற ஒரு கேள்வி. இவங்க எல்லாத்தையும் ஒரு ப்ரமோஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்கள தப்பா பேசல, கவர்மெண்டே அந்த துணியில வந்தாதான் அவங்க அந்த துறையில வேலை செஞ்சவங்க அந்த உதவி இப்படி பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு புடவையிலே வந்திருக்கலாம், பண்ணவங்களுக்கு தெரியும் ஏங்க அவங்க தாங்கன்னு பார்த்தா தெரிய போகுது. ஒரு புடவையில வந்து கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா இது பாருங்களேன், எல்லா இதுலயும்
முதல்வர் தூய்மை பணியாளர்களோடு உணவு அருந்தினார், அவர்களுக்கு சமமாக நின்று சாப்பிட்டார் அப்படின்னு செய்தி வரணும். முதல்வர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு, மத்தவங்க எல்லாரும் அந்த ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. ஏன் சாப்பிடும்போது அந்த மேல இருக்கிற அந்த ஜாக்கெட் இருக்குதுல்ல, அந்த ஆரஞ்சு கலர் அந்த இது பார்டர் அது போட்டுதான் சாப்பிடணுமா? ஏன் ஒரு நார்மல் ட்ரெஸ்ல முதல்வர் செய்தியா மட்டும் போட்டு முதல்ல அது என்ன செய்தி? அவங்களோட உட்காந்து சாப்பிட்டாங்கிறது செய்தியா? ஏன்னா அது அவ்வளோ இயல்பா இருக்காராம். இந்த மாதிரி மக்களோட மக்களா இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய போயிட்டு இருக்குல்ல. சோ அதனால கூட இருந்தா சரி அவங்களோட டிராவல் பண்றாரு. அவங்களை கூப்பிட்டு பாராட்டினதுக்கு அங்கீகரிச்சதுக்கு நமக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மீது வாழ்த்துக்கள் மரியாதை செலுத்துற அதே நேரம் இனிமே யாராச்சும் ஒருத்தங்களை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா அது ஆட்டோ டிரைவரோ அல்லது ஒரு கண்டக்டரோ அல்லது ஒரு தூய்மை பணியாளரோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நம்மள மாதிரியே நார்மலா நீங்க போட்டோ எடுக்க கூப்பிடும் போதே வீட்டுக்கு கூப்பிடும் போதே நீங்க நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அவங்க யாரு எழுதி போட்டு போறாங்க செய்தி. நீங்க யூனிஃபார்ம்லாம் வர வேணாம். இன்னொன்னு ரஜினிகாந்த் சார் நான் வந்து பாராட்டுவேன். எப்படின்னா இப்போ இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க, செலிபிரிட்டியோ பெரிய ஆளுங்களோ போட்டோ எடுத்தா ஒரு 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 கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி அப்படி ஒரு போஸ்ட் பண்ணிட்டு போறது. இது வந்து அவர் கட்டி அணைச்சு அவரோட யூஸ்வல் அதெல்லாம் கண்டிப்பா பாராட்டணுங்க. இந்த இதெல்லாம் பண்றது இல்ல, முக்காவாசி பேர் பண்றது இல்ல. விஜய் சேதுபதி கட்டி பிடிச்சி அந்த முத்தம்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப ரேரான ஆளுங்க தான் சரி சமமா கையை மேல போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. பாதி பேர் பாத்தீங்கன்னா கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. கோவிடுக்கு பிறகு அது ஒரு ஓசிடி மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. இல்ல அது சில பேர் மெயின்டைன் பண்றது காரணம் வேற வேற. இவரு வந்து கட்டி அணைச்சி அவர் வந்து வாழ்த்து சொன்னது எனக்கு என்னமோ அது ரொம்ப பாசிட்டிவான நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த போட்டோ. இல்ல எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு. அந்த யூனிஃபார்ம் மேட்டர் தான் கொஞ்சம் இனிமே மாத்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ரஜினிகாந்த் தான் அவங்க அந்த ட்ரெஸ்ல வரணும்னு சொன்னாருன்னு நான் சொல்லல. ஆமா, பட் அதையும் மாத்தி இருந்தா இன்னும் நல்லா நிறைவா இருந்திருக்கும். இதுக்குன்னு இல்ல, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யாரு பண்ணாலும் ஒரு சாதா உடையில வாங்க, நீங்க அந்த பர்டிகுலர் யூனிஃபார்ம் போட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். நிறைய பேசிட்டோம். அடுத்து நாளைக்கு எபிசோடுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய தகவல்களும் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம பேசுவோம். கண்டிப்பா. நன்றி.